குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த துறைகளின் வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு 14,000 கோடி மதிப்பிலான 7 புதிய திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 14,235 கோடி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 திட்டங்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3,979 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் அறிவியல் திட்டமும் 2,817 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ம வேளாண்மை இயக்க திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கவுன்சிலின் கீழ் வேளாண் கல்வி, வேளாண்மை மற்றும் சமூக அறிவியல் ஆகிய கல்வித்துறையை வலுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா 2,291 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. கால்நடைகளில் ஆரோக்கியம் மற்றும் அவற்றின் உற்பத்தியாக 1,702 கோடி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,129.30 கோடி வந்து செலவிட இருக்கிறாங்க. நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையங்களான கிரிஷ் விக்யான் கேந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த 1,202 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் உள்ள சனந்த் நகரில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை நிறுவுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா கெய்ன் செமிகான் அப்படின்ற தனியார் நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆலை வந்து பார்த்திங்கன்னா 3,300 கோடி முதலீட்டில் வந்து அமைக்கப்பட இருக்குது. இந்த தொழிற்சாலை நாளொன்றுக்கு 60 லட்சம் சிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பேராலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீராங்கனைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. பிரான்ஸ் நகரில் நடைபெறும் பாரிஸில் பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் உட்பட 7 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவின் நிரேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறாரு. அதே விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஹாஸ்கி எதிராஜ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. பேட்மிண்டனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீராங்கனையான துளசிமதி முருகேசன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும், மனிஷா ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து இது மூன்றாவது பதக்கமாக கருதப்படுது. பேராலிம்பிக் போட்டி வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வென்ற தமிழர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இருக்குது. இதுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் பதக்கம் வென்ற ஒரே தமிழர் வந்து பார்த்திங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. உயரம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி அப்படின்னு 2 ஜெயிச்சிருந்தார். தற்போது இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா துளசிமதி மற்றும் மனிஷா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1உடைய முதல்நிலை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெளியாகிருக்கு. இதனுடைய தேர்ச்சி பெற்றோருக்காக டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தினுடைய நிறுவி 54வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட இருக்கிறாங்க. கன்னியாகுமரி கடையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் நிறுவப்பட்டு 54வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் 1964ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கடையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா 1970 முடிக்கப்பட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டது. ஓகேங்களா. அதனடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 54 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கார்களில் செல்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக புதிய முயற்சி ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா சென்னையை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செயலி மூலம் கார் நிறுத்தும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்த போகிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற லொக்கேஷனை போட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கார் பார்க்கிங் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதை புக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா 11,558 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்திருக்கு. ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அல்லாத பிரிவில் 11,558 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை அலுவலர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 8,113 அலுவலர்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை அலுவலர் பிரிவில் 3,445 போஸ்ட்டும் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக 11,558 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 1973ஆம் ஆண்டு வந்து தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1982ஆம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா
செப்டம்பர் முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வாரமாக கொண்டாடப்பட்டு வந்துச்சு. இதனை மேலும் பரவலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் முழுவதையும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை கொண்டு வந்து நடத்தப்படுது. சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு கருப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சத்தான உணவு அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2019ஆம் ஆண்டில் உலக பசி கொடுமை அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா 117 நாடுகளில் இந்தியா 102வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. முதல் பிரிவில் உள்ள பசி கொடுமையை போக்க பொது விநியோக திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை ஆகிய வந்து பார்த்திங்கன்னா 80 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வழங்கப்படுது. ஓகேங்களா, பசியை போக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது விநியோக திட்டம். 80 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச அரிசி, கோதுமை ஆகிய வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது. இது உலகிலேயே மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. ஓகேங்களா, 1991ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பெற்றுச்சு. அதன் பிறகு அங்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகேங்களா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மிகப்பெரிய ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் கருதுகிறாங்க. ஐநாவுடைய பொதுச்சபையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் பிராந்தியத்திலிருந்து ரஷ்யா முழுமையாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் மீதான போரை உடனடியாக கைவிட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா 141 நாடுகள் வந்து கையெழுத்திட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கவில்லை. ஓகேங்களா, புவி வெப்பமயமாதலால் வந்து பார்த்திங்கன்னா தீவு நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீவு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்படுறதுனால அதை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உலகில் சுமார் 6 லட்சம் தீவுகள் உள்ளன. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட தீவுகள்லாம் மக்கள் வசிக்கிறாங்க. அதில் அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா பல தீவுகளும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல அழிந்து வருகின்றது. ஓகேங்களா, இதுக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்த்திங்கன்னா புவி வெப்பமயமாதல் தான். கடந்த ஆண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர்மட்ட உயர்வால் வந்து பார்த்திங்கன்னா 5 தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. உலகளவில் பூமி பரப்பில் 10% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறைகள் உள்ளன. ஆர்டிக் துருவத்தில் மட்டும் 90% பனிப்பாறைகள் உள்ளன. அதிகரித்து வரும் புவி வெப்பமயத்தால் வந்து ஒவ்வொரு 10 அளவிலும் உலக அளவில் உள்ள பனிப்பாறைகள் 9% அளவில் உருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. சராசரியாக வினாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9000 முதல் 10,000 டன் பனிப்பாறைகள் உருவதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. ஆர்டிக் துருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1960ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறை உருவுவதால் அதன் அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 40% குறைஞ்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2022 நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக பங்கேற்ற மார்ஷல் தீவு அதிபர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகள் இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது, ஏனெனில் தப்பிச் செல்வதற்கு எங்களுக்கு உயரமான இடம் கூட இல்லை. வளர்ந்த நாடுகள் எங்களுக்கு மரண தண்டனை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வெளியேற்ற கரியமில வாயுவின் காரணமாக வந்து புவி வெப்பமயமாதல், அதனால் பனிப்பாறைகள் உருகி அந்த தீவுகள் வந்து அழியக்கூடிய அபாயம் இருக்கிறனால அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. கடல் மட்ட உயர்வால் மத்திய பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாஸ் தீவுகள் விரைவில் அழியும் நிலையில் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்ட உயர்வால் மூழ்கும் தீவுகளில் மாலத்தீவு மிகுந்த ஆபத்தான இதில் வந்து இருக்குது. உலகில் மிகவும் தாழ்வான தீவு இதுவே ஆகும். கடல் மட்டத்திலிருந்து சரியாக 1.5 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் உயரத்தில் மட்டுமே இந்த தீவு வந்து அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா, இந்த மாலத்தீவு நமக்கு அருகாமையில் இருக்கிறனால இதை பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்து புவி வெப்பமயதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரியமில வாயு வெளியேற்றமே முக்கிய காரணமாக உள்ளது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வந்து பெருமளவு கரியமில வாயு வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுவதாக ஆய்வு தெரிவிக்கிறாங்க. 2022 வந்து பார்த்திங்கன்னா 1200 கோடி டன் கரியமில வாயு வந்து பார்த்திங்கன்னா சீனா வெளியேற்றுது. இது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 32%. அதேமாதிரி அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 500 டன் கரியமில வாயு வெளியேற்றுது. இது உலக அளவில் 12%. 2022ஆம் ஆண்டில் இந்தியா 269 கோடி டன் வந்து பார்த்திங்கன்னா கரியமில வாயு வெளியேற்றுக்கு. இது உலக அளவில் 6.99% தான். ஓகேங்களா, 9.9%. சீனா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வெளியேற்றாங்க. பருவநிலை மாற்றம் கொடுத்த ஐநாவுடைய மாநாடுகள் எப்பப்போ நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக அப்படி ஒரு டேபிள் போட்டு எழுதிக்கோங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 1995 பாரிஸ் நடந்துச்சு. 2001 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்கோலையும், 2022 எகிப்திலையும், 2023 வந்து பார்த்திங்கன்னா துபாயிலையும் நடந்துச்சு. ஓகேங்களா, 4 இடம் கொடுத்துருக்காங்க, 4 இடத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் நேராக விக்கிபீடியாவில் போட்டு தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து உயர்வுக்கு படி முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை ஜாதி சான்றிதழ் வழங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி குறித்து போதுமான விவரங்கள் கிடைக்கப்பெறாதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து படிக்க முடியறதில்லை. அப்படின்றனால உயர்வுக்கு படி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கான திட்டம். இந்த திட்டத்தின் வாயிலாக அங்கங்கே முகாம் ஏற்படுத்தப்படும். இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி செய்கிறதுனால என்னென்ன பலன்கள், எப்படிலாம் சேரணும் அப்படின்ற டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம்கள்லேயே மாணவர்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட வருவாய்த்துறையால் வழங்கப்படுற கல்லூரி சேரக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் வருவாய்த்துறையை வழங்கக்கூடிய சான்றிதழ்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம்கள்லேயே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா,
அதிவேக வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சாலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் மின்னணு முறையில் கண்காணிக்க அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கும் மோட்டார் வாகன சட்ட பிரிவு 136A பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கடந்த 2021ஆம் ஆண்டில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு 136A பிரிவுடன் விதி 167A வந்து இணைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் பாதுகாப்புக்காக மின்னணு உபகரணங்களை வந்து பயன்படுத்துகிற திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டின் 132 நகரங்களில் முக்கியமான சந்திப்புகளில் மின்னணு அமலாக்க சாதனங்கள் நிறுவப்பட வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதை பற்றி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து 23வது சட்ட ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். 22வது சட்ட ஆணையத்துடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. 23வது சட்ட ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஆணையத்தின் முழுநேர தலைவர்கள், உறுப்பினர்கள், செயலர் உட்பட 4 முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. சட்ட ஆணையத்தை இந்த 23வது சட்ட ஆணையத்து உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா முழுநேர உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. மத்திய சட்ட மற்றும் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சட்டத்துறை செயலர், சட்ட விவகாரங்கள் துறை செயலர் ஆகிய பதவிகளை வகிப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக அங்கம் வகிப்பார்கள். பகுதி நேர உறுப்பினர்களாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த ஆணையத்தின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை அல்லது நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் வரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீதிபதிகள் அல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், முழு நேர உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியமாக 2.50 லட்சம் அல்லனா 2.25 லட்சம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கூட்டில் கேட்குற கேள்வி. ஓகேங்களா. சட்ட ஆணையத்தோடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம், அதாவது நிரந்தர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம மேலே பார்த்தது தான். அதில் பார்க்காத 3 பேரை பார்த்துக்குவோம். ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் பிரிவில் T47 பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முயற்சியாக தனது 4வது வாய்ப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2.04 மீட்டர் தாண்டி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. வட்டு எறிதல் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் கதுனியா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா T35 பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரீத்தி பால் வந்து பார்த்தீங்கன்னா 30.01 வினாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை எட்டி 3ஆம் இடத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய ஆயில் நிறுவனத்தின் இயக்குனர், அதாவது பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்தல் இயக்குனராக வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொடுத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் முக்கியமானது மட்டும் கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF-ஆக போட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீடியோ பார்த்து எழுதிக்கோங்க. நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறதுனால காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.